கடலூர் என்டி போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் ரவி. போதை பொருள் கடத்தின அக்விஸ்டுங்க வேனை கவுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. கேக்குதா? சார் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க சார். இந்த கான்செப்ட் என்னன்னே புரியலல்ல. இனிமேல் தப்பு பண்ணுற யாராலையும் தப்பிக்க முடியாது. நம்ம நாட்டில் பல குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. கொலை, ஆள் கடத்தல்னு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஸ்கூல் பசங்க கடத்தப்படுறது தான். வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுங்களுக்கு அவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களோன்ற கவலை. வெளியில் வேலையில் இருக்கிற பேரண்ட்ஸுங்களுக்கு அவங்க குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்களோன்ற கவலை. இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் நம்ம ப்ராஜெக்ட். என்னென்னா, குழந்தைங்க ஸ்கூல் பேக்கில் இல்லை ஷர்ட் பட்டனில் சின்ன ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சில்ட்ரன்ஸ் ஃபைண்டர், இதான் நம்ம ப்ராஜெக்ட் நேம். ஏய் என்னடா எப்படிடா? பார்த்து மச்சி, மிஸ் ஆகிட போகுது, அப்புறம் மிஸ்யூஸ் ஆகிடும். அதுக்குதான் மச்சான் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுன்னா கையிலே வச்சிருக்கேன். இந்த ஃபோனில் தான் என் ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் இருக்கு. சரி ஓகே மச்சி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. பார்த்து போங்கடா. எனக்கு ஒரு டவுட். சொல்லு மச்சி. அது ஒன்றும் இல்லை மச்சி, வெறும் கூகுள் மேப் தான். நம்ம காலையிலே கடுப்பாய்த்தார். ரெடி ஃபோனை வீடா. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. ஐபோன் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தா தான் மொக்க ஃபிகர் கூட நம்மள மதிப்பானுங்க. ஓகேவா? பாய். அண்ணா அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. தெரியலீங்களா? கேட்டுக்கண்ணா. ஓகே பாஸ், இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணா பார்க்கா? அது இந்த பார்க் தான். இங்கேயே வந்து கேட்குறான். என்ன ஒரு நீரை தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ண போறான்? துபாய். ஓ அப்படியா? இங்கேயும் ஸ்ட்ரைட்டா போ, ரைட் எடு. அந்த இடத்துல பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில் இடத்துல லெஃப்ட் எடு. ரொம்ப லென்த்தா ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும். அங்க ஆமா பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. ரைட்டு போ. தேங்க்ஸ் பா. அட்ரஸ் தப்பா சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே போறான். ஃபோன் ஃபோன் என்ன ஆச்சு? ஃபோன் பாஸ், ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணுவோம், கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் பாஸ். சார் இந்த அட்ரஸ் கொஞ்சம். இவன் இன்னும் போவே இல்லையா? போன் வாங்கி 3 மாசம் ஆகல, அதுக்குள்ள போனை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. அப்புறம் போன் வேணும் அது வேணும்னு வா, அப்புறம் பேசிக்கிறோம். இதுக்குதான் பட்டன் இல்ல போன் வாங்காதன்னு சொன்னேன். மா அது ஆண்ட்ராய்டு ஃபோன்மா. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உனக்கு போன் வாங்கி எவ்வளவு காசு செலவாகும் தெரியுமா?
அடுத்தது 9,000 வைக்கணும். மா என்னம்மா இது? வல்லாரக்கீரை சூப்பு ஞாபக மரத்துக்கு நல்லது. சிவா வாடா. என்ன மச்சான் பிஸியாக இருக்க போல? யார் நானா? நீ வேற. காலையிலேருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், அட்டன் பண்ணவே மாட்ற. நீ எனக்கு ஃபோன் பண்ணியா? மா நீ எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண? 997669 இது உன் நம்பர் தானே? ரிங் போச்சா? போச்சு. ஒன்றும் இல்லை மச்சான், காலேஜ் ரவி போகிறோம். சரி அதான் வரியா என்ன? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். ஃபோன் தொலைஞ்சிடுச்சு, ஆனால் ரிங் மட்டும் போயிட்டுருக்கு. சரி விடு, புது ஃபோன் வாங்கிக்கலாமா? அந்த ஃபோனில் தான் என் ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் இருக்குது. ஸோ என் கூட இருக்க நேரத்தை மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம்ல. சரி இப்போ என்ன தாண்டா சொல்ல வர? யார் காலையை அட்டன் பண்ணலனா அப்போ ஏதோ ஒரு கால் அட்டன் பண்ண அர்த்தம். ஸோ அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணலாம். இதான் மேட்டர் மட்டும்ல. அதானே கேட்க வந்த? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் ஏர்செல் பாக்கெட் இன்டர்நெட் 3G. ரிசீவ்ட் கால் 5 வந்திருக்கு, ஆனால் எந்த காலும் அட்டன் பண்ணலை. அவுட் கோயிங் கால் 1 போயிருக்கு, 1.58 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. இப்போ அந்த அவுட் கோயிங் நம்பரை ட்ராக் பண்ணால் அதோட ஒரிஜினல் ரிஜிஸ்டர் அட்ரஸ் இதுதான், ஏ நட்ராஜ். அது என்ன சர்வீஸ் ஏரியானா? இப்போ உன்னோட ஃபோன் இந்த ஏரியாவில் இருக்கிற ஏதோ ஒரு டவர் ரீஜியனில் தான் ஆக்டிவேட்டில் இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதா? இவ்வளோ பெரிய ஏரியாவில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், முடியாது. சார் ஒரு நிமிஷம். நீங்கள் தானே நட்ராஜ்? ஆமாம். நான் இந்த ஏரியா போலீஸ். ஒரு நிமிஷம் உங்கள் மொபைல் ஃபோனை தர முடியுமா? எதுக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் தான், கொடுங்க. நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கும்போது என்னோட ஃபோன் காணாமல் போயிடுச்சு. அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி தான் இது. மொபைலை கண்டுபிடிச்சி தர வழியா பாரு.
கடலூர் என்டி போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் ரவி. சார் சொல்லுங்க சார். போதை பொருள் கிடக்குன அக்கிஷ்டுங்க வேலை கவுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அண்ணாச்சி, நான் தான் அண்ணாச்சி உங்கள் அடிமை பேசுகிறேன். சொல்லு. பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. தப்பிச்சிட்டியா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் காசு வேணும் இப்போ. மத்தா நாளை கவுத்துட்டு அந்த சரக்கோட ஒருத்தர் தெரியுமா? 7.5 கோடி. என் கையில 10 பைசா இல்லை. அப்படியா அண்ணாச்சி? என்கிட்ட ஒரு கன் இருக்கு. அதை எந்த கடையில் காட்டினாலும் காசு தருவான். என்ன ஒன்று, நீ சும்மா சும்மா டேஷன் வர வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோ. உடனுக்கு வந்துடு. பரவாயில்லையே, 4 டைலாக் தான் பேசினேன், அமௌண்ட்டை கொண்டு வந்துட்டியே. 10 வருஷம் அனுபவம்டா. என்னையே மிரட்டி காசு பார்க்குறீங்க? போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம், காசு மட்டும் கேட்டால் கொடுத்துருப்ப. வா சரக்கு, நீ தானே அனுபவிக்கணும். எனக்கு பணம் பெரிய விஷயம் கிடையாதுடா. என்னை நம்பி மற்ற ஏரியாவில் சரக்கு இருக்கு தொழில் செய்கிற எவனும் மாட்டக்கூடாதுடா. அண்ணா இதோட எங்களை விட்டுண்ணே. இதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட எங்களால் அடி வாங்க முடியாதுண்ணே. நாங்கள் இந்த பணத்தோட போய் எங்கேயாவது பொழைச்சிக்கிறோம். டே அலெக்ஸ், கன்னை கொடுத்துரு, உனக்கு எவ்வளோ வேணாலும் காசு தரேன். என்னது, நீ அண்ணாச்சி மிரட்டி பணம் வாங்க பார்க்குற? நீ அவனுக்கு பணம் தர போறியா? போட்ண்ணா. கண்ணு கண்ணு நான் எடுக்கடா. டேய், தொழிலை கற்றுக் கொடுத்தவங்கள்ட்டே உங்கள் வேலையை காட்டுறீங்களா? ஆ என்ன என்னாச்சு? செல்ஃபோன் திருண்ணா நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்க போல. செல்ஃபோன் திருட்டு வந்தோம் மாமா, அட்ரஸ் கேட்டு வந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு செம்ம ஆஃபர் இருக்கு, சாம்சங் மொபைல். ஓகேவா? மாமா என் ப்ராஜெக்ட். அப்படி என்னதாண்டா உன் ப்ராஜெக்ட்டு? இப்போ அது கேட்டியே, நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல நட்ராஜ், அவர் காரில் ஒரு சின்ன ஜிபிஎஸ் ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணி வந்தார். ஏன்டா? சும்மாதான் ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க வேணாம். அவர் எங்கே இருக்காருந்த இந்த ஜிபிஎஸ் ட்ராக் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். குறிஞ்சிப்பாடி, கடலூர். ஏய் போலீஸ், அந்த பேக் நிறைய பணம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இன்னும் எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன், என்னை விட்டுரு. இந்த பணம் எனக்கு போதும், என் கூட வந்தவங்களுக்கு